அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் வேறு லெவல் சம்பவம், பரபரப்பான சம்பவங்கள், அடுத்து என்ன நிகழப்போகிறது அனைத்தும் நம்ம அப்படியே ஹக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா, ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் அமெரிக்கா போயிருந்தார். அங்கே மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அவர் பேசினதுக்கப்புறம் பத்திரிகைகள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஜோர்டன் கிங் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, பாலஸ்தீன மக்கள் ஜோர்டன் ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரியும், எகிப்து அவசரமாக ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, அரபு கூட்டமைப்புகள் ஒன்று சொல்கிறாங்க. நிறைய ஒரே அந்த இடத்துல கலோபுரமான செய்திகள் நிறைய அடங்கியிருக்கிறது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது இல்லையா? அந்த பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. ஹமாஸ் தரப்பு அறிவிப்பு இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தால் உக்ரைன்கிட்ட அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் நெருங்குகிறது. ஜெலன்ஸ்கிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ 2 முக்கியமான டீம் உக்ரைனுக்கு போக போகிறாங்க. அங்கே ஜெர்மனியில் அதுக்கான மீட்டிங் நடக்க போகுதுன்னு அங்கே ஒரு பரபரப்பு. உக்ரைன் கொடுத்த ஆஃபரை ரஷ்யா தரப்பில் மறுத்திருக்காங்க. அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். 2ம் ஒருங்கிணைந்த மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்குள்ளே நுழைய போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சம்பவம் அந்த மாதிரி இருக்குது. வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் காசா சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தகவல் நம்ம பேசிட்டு போயிடலாம். ஒன்று எலான் மஸ்க் அவர்களை பற்றி தான். குறிப்பாக டோஜுக்கான அதிகாரங்களை அதிகமாக பண்ணுறாங்க. அதாவது அவருக்கான அதிகாரங்கள் ரொம்ப குறைந்திருக்கிறது. நாட்டில் ரொம்ப மோசமான சூழ்நிலைகளுக்கு நிறைய பணங்களை தேவையில்லாமல் செலவழித்திருக்கிறாங்க. அவரோட அதிகாரங்கள் குறைக்கிறது அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்லாம் ஓடி தடை விதிக்கிறாங்க. தடை விதிக்கும் போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கணும், இங்கே உட்காந்துருக்கிற அதிகாரிகளுக்கு குறைந்த அதிகாரங்கள் கொடுக்கணும், இது ரொம்ப ஒரு மோசமான செயல், எங்களோட வேகத்தை நீங்கள் குறைக்கிறீங்கன்ற மாதிரி இன்னும் அதிகாரங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய ஆஃபீஸில் யார், ட்ரம்ப் அவர்களோட ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் ஒரு தவறான தகவலை கொடுத்துட்டீங்க. இது நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஆனால் இந்த தகவல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு தவறான தகவல் கொடுத்துட்டீங்க. ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கும்போது ஒரு ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் சரி பார்த்துட்டு சொல்லியிருக்கணும். காசா மக்களுக்கு 50 மில்லியன் பக்கத்தில் காண்டம் கொடுத்துருந்தாங்க தகவலை. நீங்களும் உங்களுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் லிவிட் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. கரோலினா லிவிட் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது தவறான தகவல் அல்லவா, இல்லை நிஜமான தகவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தகவல் தவறான தகவல் தான், நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணாமல் சொல்லிட்டோம். ஆக்சுவலாக காசா அப்படின்றது காசா மொசாம்பிக், ஒரு சின்ன ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. வரைபடத்தில் பார்க்குறீங்களா, அங்கே கொடுக்கப்பட்டதான் அங்கே எய்ட்ஸ் தடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட காண்டம். பட் நாங்கள் தவறாக சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கிய பொறுப்பில் வகிக்கிறவங்க கரெக்டான தகவலை சொல்லணும். இது ரொம்ப, ஏன்னா நம்ம இந்த தகவலை பற்றி நம்ம ஆர்கே சேனலில் நம்ம ரொம்ப பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அல் ஜசீரா சேனல் ஒரு கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதை கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இவங்க காசா மொசாம்பிக்கை தான் தவறாக சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி கணைகளை கூட நம்ம வைத்திருந்தோம். ஒன்று, இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை நாளுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் இல்லை நாங்கள் தவறாக சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. அது ஆனால் அப்போ சமூக வலைதளங்களிலும் எல்லா இடத்துலையும் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட நம்பகத்தன்மையே ஒரு கேள்விக்குரிய அந்த இடத்துல சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, நான் நேற்று பதிவில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷன் பண்ணியிருந்தோம். குறிப்பாக இன்டர்னல் நியூஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சோரோஸோட ஃபவுண்டேஷன் தான் இங்கே இந்தியாவில் டேட்டா லீட்ஸோட கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கெல்லாம் எப்படி பயிற்சிகள் கொடுத்தாங்க, எத்தனை கோடி செலவு பண்ணாங்க இல்லையா. நேற்று அந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த புகைப்படத்தை மறுபடியும் பாருங்கள். அந்த இன்டர்னல் நியூஸ் அப்படின்ற ஒரு சாப்டரை இன்றைக்கி தூக்கியிருக்காங்க. அதாவது நேற்று சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி தூக்கிட்டு டேட்டா லீட்ஸும் கூகுள் நியூஸ் இனிஷியேட்டட் மட்டும்தான் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த நிகழ்வு உண்மைப்படுத்துகிறாங்க இல்லையா. அப்போ நம்ம நேற்று வெளியிட்ட தகவல் 100% உண்மை, 1% கூட பொய் கிடையாது. ஏன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நீக்கிறாங்கன்னா அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்துல்லா அவர்கள்கிட்ட போகலாம். ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங், அவர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு நெதன்யாகு அவர்கள் மீட் பண்ணார். அதுக்கப்புறம் ஜப்பானுடைய கிங் பிரைம் மினிஸ்டர் இஷிபா அவர்கள் மீட் பண்ணார். அதுக்கப்புறம் 3வது நபராக கிங் அப்துல்லா அவர்கள், அப்துல்லா 2 அவர்கள், ஜோர்டனுடைய கிங் அவர்கள் மீட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. ஏன்னா மோடி அவர்கள் அடுத்த மீட்டிங் கலந்துக்க போகிறார், நேரடியாக பேச போகிறார். இன்று
பாரிஸிலிருந்து கிளம்பிட்டார், நேராக அமெரிக்காவுக்கு கிளம்ப போகிறார். அந்த மீட்டிங் ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங். சரி, இப்போ அப்துல்லா அவர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சொன்ன ஆஃபர் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மக்களை, பாலஸ்தீன் மக்களை, நீங்கள் எகிப்தும் சரி ஜோர்டனும் ஏற்றுக்கல அப்படின்னா ஒரு 1 பில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய உதவிகளை நான் கண்டிப்பாக நிறுத்த போகிறேன். அமான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அமான்னா நான் ஜோர்டனை சொல்கிறேன், ஜோர்டனுடைய தலைநகர் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அமான் வந்து தடுத்துட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நான் நிச்சயம் நிறுத்துவேன், இன்னும் பல நெருக்கடிகளை கொடுப்பேன், பொருளாதார தடைகளை போடுவோன்ற மாதிரிலாம் நேற்று மிரட்டலை விடுத்திருந்தார். அந்த மிரட்டலுக்கு அப்புறம் நடக்கப்படுகிற சந்திப்பு. இந்த சந்திப்பில் ஜோர்டனுடைய கிங் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ட்ரூலி பிலீவ், நான் நம்புகிறேன், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ நான் வந்து அக்ராஸ் த பார்டர் அது கொண்டு வருது என்பது கொஞ்சம் ஒரு சாத்தியமற்ற செயல். இது இல்லாமல் அமைதி ஏற்படுத்த முடியுமா அந்த ரீஜியன்லன்றதை நான் பார்க்குறேன். ஆனால் வேண்டுமென்றால் ட்ரம்ப் அவர்களின் கோரிக்கைப்படி 2000 குழந்தைகள் பாதிக்கப்படுகிற, இல்லை உடம்பு சரியில்லாமல், இல்லை போர்க்களத்தில் அடிபடுகிற குழந்தைகளுக்கு வேணால் நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம், அது வேணால் அவங்க 2000 குழந்தைகள் பக்கம் அவங்க எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட இல்லை அவர் ஒத்துக்குவார் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. இந்த பக்கம் உட்காந்துக்கிற நபர் வந்து அப்படியே மென்று முழுகினார். அவரால் வந்து ஃபுல் பிளஜடாக வேண்டான்னு சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு என்ன சொன்னார்னா, நான் இருக்கிற ஃபீஸிபிலிட்டி, அமைதி ஏற்படுவதற்கு நாங்களும் எகிப்து என்ன மாதிரியான அறிக்கைகள் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன் நான், அதனால் நாங்கள் ஒருங்கிணைந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு, நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது, ஆனால் அமைதி ஏற்படுவதற்கு நாங்கள் உங்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். புரிஞ்சுது தானே அவர் சொன்ன வார்த்தைகள்? புரிஞ்சுது தானே? ஏன்னா எகிப்து என்ன அறிக்கைகள் கொடுக்குறாங்களோ அவங்களோட இணைந்து செயல்படுறோம், ஆனால் நீங்கள் கொடுக்குற அறிக்கைக்கு அமைதி ஏற்படுவதற்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்லிட்டார். அப்போ தான் செய்தியாளர்கள் 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று, ட்ரம்ப் அவர்கள்கிட்ட மிடில் ஈஸ்ட் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவங்கள, ஒரு நாடுக்குள்ள கூட ஒத்துக்கல அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கேன், யாரை பற்றி எனக்கு கவலைலாம் கிடையாது, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்றாங்கல்ல, அந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது முடிவு பண்ணாதான் கண்டிப்பாக காசாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நான் காசாவை வந்து பணம் கொடுத்து வாங்குறதோ இல்லை மற்றது பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது, ஐ வில் டேக் இட், நான் எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். எடுத்து அங்கே ரொம்ப அருமையான கட்டிடங்கள், ஹோட்டல்ஸ், ஒரு அவங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். ஏன்னா சீ ஷோர்ஸ் இருக்குது, கடல் ஓரம் ஒட்டி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீதியெல்லாம் அமைச்சு கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன், அமைதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்றதுல ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் சொல்கிறாங்க. அந்த நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அரபு நாடுகள் வேணாலும் வந்து உதவி செய்யலாம். அப்போ தான் கேட்குறாங்க, சார் 2 மில்லியன் மக்கள், 20 லட்சம் மக்களை நீங்கள் அங்கே உள்ளேருந்து வெளியேற்றுறது ரொம்ப சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியேற்ற ரொம்ப சிம்பிள் தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபைனலாக 2 கேள்வியில் அந்த சந்திப்பை நான் முடிக்கிறேன். நான் கிங் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, யார் உங்களுக்கு அத்தாரிட்டி, இப்போ அமைதி ஏற்படும் மீதி எல்லாமே எந்த அத்தாரிட்டி அடிப்படையில் நீங்கள் செயல்படுறீங்கன்னு கேட்கப்பட்டதுக்கு பக்கத்தில் ட்ரம்ப் அவர்கள், நாங்கள் கொடுக்குற அத்தாரிட்டி தான், வேறு யாரும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவர் நான் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருக்கோம், அவங்கக்கிட்ட கேட்குறேன் இவங்ககிட்ட கேட்குறேன்னு சொன்னார் இல்லையா, அதற்கு ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் கொடுக்குற அத்தாரிட்டி தான் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கிங் அவர்களுடைய ஸ்பீச் ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம்னா, 2000 குழந்தைகளை வெளியேற்றுக்கிறாங்க, மற்றபடி பெருசாக இல்லைன்றது தெளிவாக தெரியுது. அங்கே ஜோர்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சொன்ன அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வேணால் ஏற்றுக்கிறோன்னு சொன்னோம், பட் எந்த காலத்துலேயும் வெளியில் வந்து நாங்கள் அமைக்கிறத ஏற்றுக்கலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல. ஏன்னா அதை வைத்து மிகப்பெரிய விஷயங்கள் பேசப்பட்டது. இங்கே ஜோர்டன்லேயும் கொஞ்சம் பற்றமான ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அரபு நாடுகள் கூட்டமைப்பில் அடுத்தடுத்து எதிர்ப்பு தெரிவித்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க. அதை விட ஐரோப்பா கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, குறிப்பாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் வந்து நாங்கள் ஒருபொழுதும் இதை எடுத்துக்கவே மாட்டோம், இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, ஒரு 2 மில்லியன் மக்களை ஷிஃப்ட் பண்ணுறது சாதாரண விஷயம்லாம் இல்லை, நாங்கள் கண்டிப்பாக எதுக்குறோன்ட்டாங்க. இப்போ நம்ம எகிப்துக்கிட்ட வரலாம். ஏன்னா எகிப்து ஒத்துக்கிறாங்களா இல்லைன்றதை ரொம்ப முக்கியம். எகிப்து என்ன சொல்லிட்டாங்கன்னா,
எல்லை பகுதியை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ராஃபானுடைய எல்லை பகுதியை, அந்த எல்லை பகுதியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இப்போ இந்தியாவுக்கு அப்புறம் எகிப்தோட அல்சிசி அவர்கள் விசிட் பண்ண வேண்டியது 14ஆம் தேதி, இப்போ 15ஆம் தேதி வாக்கில் விசிட் பண்ண வேண்டியது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த விசிட்டை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிட்டாங்க. ஃபுல்லாக ஒத்தி வச்சுட்டு ஒரு லெட்டர் ஒன்று, நீண்ட நெடிய லெட்டர் ஒன்று வாஷிங்டனுக்கு எழுதுகிறாங்க. அதில் மக்களை வெளியேற்றாமல், பாலஸ்தீன் அவங்க எல்லை பகுதியில் இருந்து, காசாவில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலிருந்து வெளியேற்றாமல் நாங்கள் ஆல்டர்னேட் சோர்ஸ் கொடுக்குறோம். உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை ஒரு ஓரமாக அடைச்சி வச்சுட்டு அங்கேயே நம்ம கட்டிடங்களை கட்டி கொடுக்கலாம். நாங்களும் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கோம், நாங்களும் கட்டி கொடுக்க தயாராக இருக்கோம். நாங்கள் உள்ளுக்குள்ளேயே அமைதி ஏற்படுவதில் நாங்கள் விரும்புகிறோம், எங்கள் பகுதியில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேச்சுரலாகவே அவங்க அது ஹமாஸை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அது எகிப்துக்கு தான் ரொம்ப ட்ரபிள் ஆகிடுன்றதுல எகிப்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய மக்களை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றதுல மறுபடியும் அறிக்கைகளை கொடுத்து தனது ட்ராவலுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கலாம். இதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற போகிறாங்க, எப்படி அங்கே அமைதியை கொண்டு வர போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்றதான் நீங்கள் அடுத்தடுத்த கருத்து. சரி, இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபைனலாக அமைச்சரவை கூட்டத்திலையும் மீதி அவங்களோட கம்யூனிகேஷன் மினிஸ்டர் சார்பாக வந்து நாங்கள் டீபாப்புலேஷன் உள்ளே இருந்து மக்களை வெளியேறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும், அதற்கான முழு முயற்சிகளை எடுத்துக்கிட்டுருக்கோம். உள்ளே இப்போ வந்து இதுக்கப்புறம் நாங்கள் எல்லா எய்டையும் நிறுத்த போகிறோம், எலக்ட்ரிசிட்டியை நிறுத்த போகிறோம், கம்யூனிகேஷனை நிறுத்த போகிறோம், அவங்களுக்கு சிறு உதவிகள் கூட கிடைக்காத மாதிரி அனைத்தும் தடுக்க போகிறோம். 15ஆம் தேதி மதியத்துக்குள்ளார அத்தனை பேரையும் விடுவிக்கணும்ன்ட்டு ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்கள். ஃபுல்லாக வீடியோ வெளியிட்டு ஃபைனல் டேட்டு கடைசி டைம் 12 மணிக்கு மேலே டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் தாக்குதலாம் நடத்த போகிறோன்ட்டாங்க. ஹமாஸ் தரப்பில் என்ன ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சத்தமாக பேசுகிறனால அதுக்கு தீர்வு கிடைக்காது, அதற்கெல்லாம் நாங்கள் பயந்து வெளியிட மாட்டோம். எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையை இஸ்ரேலில் அப்பாவி மக்கள் நிறைய பேர் வந்து சிறைப்பிடித்து வைத்திருக்காங்க, அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு பிரதான கோரிக்கையை. ஆனால் அதில் எண்ணிக்கைகள் குறையும் போது உங்களுக்கு எங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரச்சனையாகுது. இப்போ எங்களோட கோரிக்கை என்னென்னா, பாலஸ்தீன மக்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே முடிஞ்சுது, நீங்கள் அதை விட்டுட்டு மிரட்டினாதான் இந்த மாதிரி தகவல்கள் கிடைக்கும், ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நாங்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை, எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்போ ஃபேஸ் 2வோட பேச்சுவார்த்தை இனி கிடையாதுன்றதுல அமெரிக்கா சொன்ன அறிவிப்பு அப்படியே இஸ்ரேல் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இந்த இது சனிக்கிழமை நடக்கிறது 15ஆம் தேதி மதியத்துக்கு மேலே மிக ஒரு பெரிய ஒரு பரபரப்பான சம்பவம் நடக்க போகுதுன்றதுல தெளிவாக தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, குறிப்பாக அபு ஒபைதா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னா, இங்கே ஈரானில் ஹமாஸ்னுடைய முக்கியமான லீடர் மீட் பண்ண அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் அங்கே அறிவிப்பு வந்தது, இந்த மாதிரி நாங்கள் நிறுத்துகிறோம், அமைதி பேச்சுவார்த்தையில் நாங்கள் உடன்படலை, இஸ்ரேல் கொஞ்சம் மீறிட்டாங்கன்றாங்க. ஏன்னா இதற்கு முன்பு இதை விட மோசமாலாம் மீறி இருக்காங்க. மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் ட்ரக்கு குறையுது, மற்றது குறையுது அப்படின்ற அடிப்படையில் நிறுத்தினாங்கன்னா நிச்சயம் அது இல்லை. இதில் 2வது ஃபேஸுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. நான் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் தாக்கல் நடத்த போகிறாங்கன்றதை உறுதி அளித்ததுக்கப்புறம் ஹமாஸ் தரப்பில் நிறுத்தியிருக்காங்கன்றது எனக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் இங்கே எமினி அவதிகள் இருக்காங்க இல்லையா, ஏமனில் இருக்கக்கூடிய எமினி அவதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் தாக்கல் நடத்தினீங்க அப்படின்னா முழுக்க நாங்கள் லெபனான் மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களும் சார்பாக நிற்கிறோம், மறுபடியும் இங்கே செங்கடல் பகுதியில் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்த வேணும், இப்போ நாங்கள் அமெரிக்காவுக்கும் சேர்த்து நாங்கள் எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு லென்த்து கட்டுரையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த கட்டுரையில் ஒரு அனிமல்ஸுக்கு கூட எதிரி யார் நண்பன் யாருன்னு தெரியுது. ஆனால் அரபு நாடுகள் இன்னுமே ஈரானை எதிரியாகவும் மற்ற நாடுகள் இஸ்ரேலை ஃப்ரெண்டாக பார்க்குறாங்கன்றதான் வெக்கி தலகுனை வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதனால் ஈரானை நண்பனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு யார் சொல்கிறது, எமினி அவதிகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இனி நாங்கள் செங்கடல் பகுதியில் தாக்கல் நடத்த போகிறோன்ட்டாங்க. அப்போ மறுபடியும் பழைய மாதிரி தாக்கல் நடத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். என்னென்னா, பைடன் அறிவிப்பு வேறு, ட்ரம்ப்போட அறிவிப்பு வேறு. ஏன்னா ட்ரம்ப்போட அறிவிப்பு என்ன இருக்க போது, ஆக்ஷனில் இறங்க போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறார் அப்படின்றதான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது இந்த முறை.
ஃபைனலாக உங்ககிட்ட நான் வரைபடத்தோடு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் முதல் வரைபடம் இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் காசா பகுதியில் 15ஆம் தேதிக்கு மேலே என்ன நடக்குன்னா, நம்பர் 1 அப்படின்றத நான் ராஃபா பகுதியில் போட்டிருக்கேன். நான் ராஃபா பகுதியில் 1ன்னு போட்டிருக்கேன், அப்புறம் 2ன்னு போட்டிருக்கேன். பார்த்தியா, இது வந்து இனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்பப்போ தேவைன்னா ஓப்பன் பண்ணுவாங்க, தேவைன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த 2 பகுதியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற முடியுமானா வெளியேற முடியாது. ஏன்னா 3, 4, 5 இருக்குல்ல, அதை ஏற்கனவே பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வசம். அதான் நுழைவாயில். 2 நுழைவாயில் தான். ஒன்று வந்து பெய்ட் ஹனான், இன்னொன்று வந்து ராஃபா. 1, 2 தான், அது 2 க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 6, 7, 8, 9 நம்பர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே தான் டெம்பரரியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டென்ட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அதாவது ராஃபா பகுதியில், கான் யூனிஸ் பகுதியில், மிடில் ஏரியாவில், அப்புறம் நார்த்தன் காசாவில். இங்கே தான் அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப் வந்து இங்கே இருக்குது. ஸோ 4 பகுதிகளாக பிடித்திருக்காங்க. இப்போ இனி எந்த பகுதியிலேருந்து எங்கே அனுப்ப போகிறாங்க, என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்து போகிறாங்க, உள்ளே இப்போ இஸ்ரேல் இராணுவம் கிடையாது, கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டாங்க. ஸோ புகைப்படம் 1. இரண்டாவது வரைபடம் என்ன அப்படின்னா, அட் ப்ரெசன்ட் பாலஸ்தீனத்துக்குள்ளார ஜெனின் இருக்குல்ல, இங்கே எல்லாமே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறது. 20,000க்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெனீனை ஒட்டி இருக்கிற டல்கரம் போன்ற பகுதியெல்லாம் தொடர்ந்து பெரிய அளவுக்கான இஸ்ரேல் தனது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக வச்சுருக்காங்க. டமும், நேபுலஸ் போன்ற பகுதி இதே தான். ஸோ பாலஸ்தீனம் ஃபுல்லாக ஒரு பரபரப்பாக தான் இருக்காங்கன்றதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இது இல்லாமல் சிரியாவில் கூட 6,643 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பிடிச்சிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். இந்த கத்திரிப்பூ கலர் இருக்குல்ல, கோலனைட்ஸை தாண்டி இது ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டில் இஸ்ரேல் வைத்திருக்காங்க. அங்கே இப்போ நிரந்தர போஸ்ட் வந்து அமைக்க போகிறாங்க. இஸ்ரேலுடைய தடுப்பு சுவர்களும் அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு கிளைமேக்ஸோட அடுத்த செய்தி போகிறேன். என்ன அப்படின்னா, யூகேனுடைய கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேஸ் ஒன்று நடந்ததுங்க. அந்த கேஸ் என்னென்னா, இங்கே காசாவுக்குள்ளார ஒரு ஃபேமிலி பாதிக்கப்படுது. அப்பா, அம்மா, குழந்தை இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து பாதிக்கப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க யூகேல. இந்த மாதிரி நாங்கள் அகதிகளாக அங்கே வராங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் மூலிமா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் இன்னைக்கு காலையில் என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுக்கலாம் யூகே. ஏன்னா இப்போ உக்ரைனை எப்படி நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய மாதிரி ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இவர்களும் மனிதர்கள் தானே, இவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா அப்படின்ற ஒரு தீர்ப்பை இன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்பு என்ன எடுத்துக்கலாம் பேசிக்கானா, இப்போ காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்னாலும் யூகேக்குள்ளே போகலாம். ஏன்னா யூகேவுடைய கோர்ட் தான் சொல்லுதுன்றாங்க. இப்போ என்ன கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை முதல்ல அடைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, இதை வந்து நாங்கள் மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜோட தீர்ப்பு வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்பு வேறு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன பண்ணிட்டாரு, ஒரு அல்பேனியனுடைய அகதி ஒருத்தர் ஒரு 3 லட்சம் பவுண்ட் உள்ள அழுக்கு மணிகள், அது மாதிரி இல்லீகல் மணிலாம் வருது, அதோடு அவர் வந்து பிடிக்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக நாடு கடத்தணும்னு பிளான் பண்ணுறாங்க யூகே. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறாங்க, ஜட்ஜையா நாங்கள் இங்கேயே ஒரு 7-8 வருஷம் வாழ்ந்துட்டோம், 6-7 வருஷம் வாழ்ந்துட்டோம். என் பையன் இங்கே இருக்கக்கூடிய சிக்கன் நக்கட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவன் உடம்பு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகிடுச்சு. நான் இப்போ நாடு கடத்துனீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிக்கன் நக்கட்ஸ் இந்த மசாலா பொருட்லாம் சாப்பிட்டா எனக்கு உடம்பு ஏற்றுக்காது, அதனால் என் பையன் உயிருக்கே ஆபத்து, சிக்கன் நக்கட் சாப்பிட்லனா என் பையன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜே என்ன சொல்லிட்டாரு, இங்கே பாருப்பா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5-6 வருஷம் டெஸ்டிங் எடுங்க, இந்த பையன் அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் செட் ஆகுமா ஆகாதான்ற பார்த்துட்டு எனக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு. இவங்களால் இப்போ அவங்கள நாடு கடத்த முடியல, மறுபடியும் அவர் இங்கே தாங்கிறாரு. இப்போ பெயில் வாங்கிட்டு பல இடத்துக்கிறார். இந்த மாதிரி பல ஓட்டைகள் யூகேனுடைய கோர்ட்டில் இருக்கிறது. இது எல்லாம் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கு கொஞ்சம் அப்படி வேதனையாக வந்து முடிந்திருக்கிறது. ஸோ ஒருவேளை இப்போ அமெரிக்கா இந்த ஓட்டையை கண்டுபிடிச்சி நம்ம ஏன் அங்கே ஜோர்டன்கிட்டையும் எகிப்துக்கிட்டையும் கேட்கணும், அங்கே யூகே சொல்லிட்டாங்களே, அங்கே ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிடலாமா, கொஞ்சம் யூகே ஒத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி அடுத்த ஆங்கிளும் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஆங்கிளோட நான் இப்போ உக்ரைனுடைய செய்திகளுக்கு போகிறேன். இன்று காலை தலைநகர் கியூவில் 4 இடத்துல பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட கிணறே தோண்டி கொடுத்துருக்காங்க ரஷ்யா தரப்பில். அந்த வீடியோ பதிவு கூட பார்க்குறீங்கள, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு சில இடத்துல தண்ணி கிடைக்காது. ஆனால் பாருங்கள், தோண்டி கிணறே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு தாக்கல் 4 காலிபர் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தா சொல்லப்படுகிறது.
ஒருத்தர் இருந்து போனதாகவும் 4 பேர் இன்ஜூர்ட் ஆனதாகவும் வந்து சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அமைதியை சீர்குலைக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. இவங்க தாக்கல் நடத்தினாங்கன்னா அது அமைதியை நோக்கி செல்லுகின்ற தாக்குதல், ஏன்னா அது பூ தாக்குதல். அவங்க நடத்தினாங்கன்னா அது தீவிரவாத தாக்குதல், அமைதியை சீர்குலைக்கின்ற தாக்குதல். இதை நம்ம நம்பினாதான் நம்மளுக்கு சோறு, இல்லைனா இல்லை இல்லையா. இன்னொரு தகவலும் சொல்லிட்டாங்க, வடகொரியா 200 லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி மிசைல்ஸை ரஷ்யாவுக்கு கொடுத்து மறுபடியும் வடகொரியா வீரர்களை அனுப்ப போகிறாங்க. இது அமைதிக்கான முயற்சி அல்ல அப்படின்ட்டாங்க. இந்த வடகொரியா கதையை மட்டும் ஒரு நம்மளால் என்ன சொல்கிறது, அப்பப்போ ஒரு கதையை விட்டு நான் நம்புகிறம்பான்னு கெஞ்சினா கூட விட மாட்டாங்க, மறுபடியும் ஒரு கதையை சொல்லுவாங்க. இப்போ வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ஒரு முக்கியமான நாட்கள். ஜெர்மனியில் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ், முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸோட மீட் வந்து நடக்குது. அதில் அமெரிக்காவோட துணை அதிபர் JD வான்ஸ் கலந்துக்கிறாரு. அமெரிக்கானுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் கலந்துக்கிறாரு. இந்த 2 பேரோட சந்திப்பு. இந்த 2 பேரும் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் உக்ரைனுக்கு போகிறாங்க, அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. JD வான்ஸ் அவர்கள் உக்ரைன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி நாங்கள் கண்டிப்பாக முடிக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதில் என்ன தெரியுமா, ஹெக்ஸத் அவர்கள் வந்து பார்த்தோன்னே நேட்டோ நாடுகளுக்கு ஒரு புதிய தெம்பு வந்துருச்சு, பயங்கரமான ஒரு தெம்பு வந்து நேட்டோ நாடுகளுடைய தலைவர் ரூட்டே அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே பார் ரஷ்யா, இதுக்கப்புறம் நேட்டோ நாடுகள்லாம் தொட்டைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ என்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படி இல்லைன்னு நினச்சிடாதீங்க. பார்த்தீங்களா, தலைவர் வந்துட்டார், வகுந்து விறகு வந்து இப்படி விறகு வந்து பொழப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொழந்து தள்ளிடுவோம், பொழந்து வகுந்துன்ற மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார். அப்போ தான் வந்து நேட்டோன்ற மாதிரி ஹெக்ஸத் அவர்கள் என்ன சொன்னார்னா, அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி கொஞ்சம் கூல் டவுன் பேபி, கூல் டவுன் சொல்லிவிட்டு 2014 பார்டர் உக்ரைன் வந்து திரும்பணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து கனவுலையும் நடக்காத நிகழ்வு, அன்ரியலிஸ்டிக். அதுதான் 2வது நேட்டோவில் உக்ரைன் இணையிறதும் கனவிலும் நடக்காது, நாட் இமேஜினபிள், நம்மளால் திங்க் பண்ண முடியாத ஒரு நிகழ்வு, அது இல்லாத ஒரு நிகழ்வு. இது 2யுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நீங்கள் அமைதியை பற்றி பேசுங்கன்ட்டாங்க. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி என்ன ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாருன்னா, நம்ம தான் 500 பில்லியனுக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்த போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய ரேர் எடுத்த எலிமெண்ட்டை அமெரிக்காவை கொடுத்து ஆயுதங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இன்றைக்கி ஒரு செக் வச்சிட்டாரு. யார்? ட்ரம்ப் அவர்களோட ட்விட்டை பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் அடிஷ்னலாக எங்களுடைய ட்ரெஸரியை வந்து ஸ்காட் பென்சன்ட் அவர்களை வந்து அனுப்புகிறோம், அவரும் போயிட்டு ஜெலன்ஸ்கியோட சேர்ந்து ஒரு சில அக்ரிமெண்ட்டையும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பேச போகிறோம், இதுக்கப்புறம் உலகம் அமைதியை நோக்கி செல்லும் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நாங்கள் பண்ண செலவுக்கு 500 பில்லியனுக்கான ஒப்பந்தத்தை எடுத்துக்கிறோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் அப்படி தான் நேற்று பேசியிருக்காரு. இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு பண்ண உதவி பண்ண செலவு எல்லாமே 500 பில்லியனுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், இதுக்கப்புறம் அடுத்து வேற என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதுதான். அதை பழைய ஜட்டி கூட நம்ம கதையை சொல்லிட்டோம் நம்ம. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, 500 பில்லியன் கொடுத்துட்டு அவங்க ஆயுதங்கள் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவங்க ஏற்கனவே பண்ணதுக்கு சரியா போச்சுன்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் அந்த 2க்கான வித்தியாசம், அடிப்படை வித்தியாசம். அதனால தான் ட்ரெஸரி அனுப்புகிறாங்க. எதுக்காகன்னா, எப்போ நம்ம அனுப்பின பண்டு அவர் என்னமோ 100 பில்லியன் தான் வந்துச்சுன்றோம், நம்ம 300 400 500 பில்லியன் பக்கம் செலவு பண்ணியிருக்கோம் அவங்களுக்காக, கொஞ்சம் பார்த்து என்ன நேரில் கொஞ்சம் ஆடிட்டிங்கோட நேரில் போய் விளக்கிட்டோப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இதில் என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, இன்றைக்கி அவங்க பத்திரிகைகளே ஒன் ஆஃப் த வேர்ல்டுலே ரொம்ப ஒரு மோஸ்ட் கரப்டட் பூமி எதிரானா அது வந்து உக்ரைன் தான் அப்படின்னு அவங்க பத்திரிகைகளே, இந்த கார்டியன் பத்திரிகைகளே இன்றைக்கி உக்ரைனை பற்றி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ பதிவு பாருங்கள். இன்றைக்கி காலைல கியூ தலைநகரில் பிடிக்கப்பட்ட பணம், ஒரு நாடு 3 வருடங்களாக சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது அது எப்படி உங்கள் அதிகாரிகளுக்கு மட்டும் இப்படி கோடி கணக்கில் பணம் வந்து கொட்டுது, லட்சம் கோடி அளவுக்கு, எங்கே தேனாலும் பணம், எந்த அதிகாரிகளை பிடிச்சாலும் பணம், யாருக்கிட்ட பிடிச்சாலும் பணம், எப்படி அத்தனை ஆயுதங்களும் ISISக்கு வந்து மறுபடியும் அவங்க விற்றுருக்குறாங்கன்ற ஒரு பகீர் தகவலை சொல்கிறாங்க. ஜெலன்ஸ்கி இன்னைக்கு ஒருபடி போயிட்டு எப்போவுமே சொல்லாத ஒரு வார்த்தையாக அந்த குருக்ஸ் ரீஜனை நாங்கள் பிடிச்சதுக்கு பதிலுக்கு பதில் நம்ம மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குருக்ஸ் ரீஜனை ரஷ்யா விட்டு வச்சிருக்கிறதே அது வந்து ஒரு புதக்குழி மாதிரி. ஏன்னா இவங்க மெயின்டைன் பண்ணுவதற்காக வீரர்களை அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம், அது மக்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாங்க, பெரிய ஒரு சண்டை. ஸோ இங்கே என்கேஜாக இருந்துட்டு மற்ற பகுதியில் ரஷ்யா பெரிய அளவுக்கான முன்னேற்றங்களை அடைஞ்சிட்ருக்காங்க. அதனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, குருக்ஸ் ரீஜன் வேண்டாம் சாமி, நாங்கள் அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடலன்றாங்க. உக்ரைன் அடிச்சுனா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் அடிப்பட்ட மக்கள் வந்து நாங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த பக்கம் சிகிச்சைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம், அவங்களையாவது நீங்கள் கூட்டிக்கோங்க,
யார் ரஷ்யாவுடைய மக்கள் நாங்கள் சிகிச்சை கொடுத்துட்டோன்னா அதுக்குமே ரஷ்யா வந்து எல்லாம் நாளைக்கு பார்த்து சொல்கிறோம் கொஞ்சம் பொறுமையாருன்றாங்க. இன்றைக்கி சீனா மீது ஒரு பகீர் குற்றச்சாட்டு. சீனாவுடைய சிஜிபிங்கே கொஞ்சம் பகீர்னு ஆயிருப்பார். ஐயோ அப்படியேப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பகீர் தகவலை கொடுத்துட்டாங்க. என்னென்னா இந்த ட்ரோன் தாக்குதெல்லாம் நிறையா பிடிச்சி பார்த்துட்டாங்களாம். அதில் ஃபுல்லாக மேட் இன் சீனா தான் அதிகமாக இருக்கான். அப்போ சீனா நேரடியாக கொடுத்துருக்குன்றாங்க. ஐயா அங்கே பகீர் தகவலை விட உங்களுக்கு ஒரு பகீர் தகவலை கொடுக்குறேன் பாருங்கள். ஜெர்மனியிலிருந்து ஒரு 28 வயதுடைய நபர் 3 பாலியல் குற்றச்சாட்டு, எல்லாம் சின்ன பொண்ணுங்க. அந்த பாலியல் குற்றச்சாட்டுன்னு அவன் பாருங்கள் வீடியோலாம் எடுத்து வச்சு மிரட்டி அது மாதிரி நிறைய பண்ண ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி இங்கே உக்ரைனில் ஃப்ரண்ட் லைனில் போய் சண்டை போட்டிருக்கிறான் உக்ரைன் சார்பாக. நியூஸு ஜெர்மனிலேருந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்து கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுலேயும் தேடப்படுகிற மிக பயங்கரவாதிகள்லாம் எங்கே இருக்காங்க? உக்ரைன் சார்பாக சண்டையிட்டுருக்குறாங்க. இவங்களெல்லாம் திடீர்னு சண்டை போடாத நிறுத்துங்கன்னா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. பார்த்து இவங்களுக்கு எதிராக மாறிடுவாங்களா என்னன்னு தெரியல. வழக்கம் போல் போலந்து வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டாங்க. 2 நாளாக ரொம்ப அப்படி யாரை பார்த்தாலும் அப்படி எரிஞ்சு விழுறாங்க. ஏன்னா காலிங்கிரேட் பகுதியில் ஒரு 6.5 கிலோமீட்டர் தாண்டி தன்னுடைய எல்லை பகுதியில் வந்து ரஷ்யாவுடைய இராணுவம் எட்டி பார்த்துட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இருந்தாலும் ஜெலன்ஸ்கி இன்னைக்கு காலையில் அந்த எல்லை பகுதியில் நிறைய இராணுவ வீரர்கள் சுடும்போது என் கூட இருந்தவங்களாம் இறந்துட்டாங்க, அப்பையும் என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, இது எல்லாம் தாண்டி நான் வந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற இந்த கதையெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைய கேட்டிருக்கோம். எல்லை பகுதியில் போயிட்டு வீரர்களோடு நின்று பயிற்சி எடுத்தேன், சுட்டாங்க, என் பக்கம் இப்படி குண்டு போச்சு, இந்த பக்கம் குண்டு போச்சு, நான் பிழைத்து வந்தேன்ற கதையெல்லாம் நாங்கள் இங்கேயும் கேட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த கதையை அங்கே சொன்னீங்கன்னா அவங்க மக்கள் எப்படி கேட்பாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபைனலாக சிரியா தகவலோடு முடிச்சிடலாம். அல் சஹாரா அவர்கள் இங்கே புட்டின் அவர்கள்கிட்ட ஃபோனில் வந்து பேசியிருக்கிறார். என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்ற மாதிரி. இது மிகப்பெரிய ஒரு பிக் சேஞ்சஸ். ரஷ்யாவை வெளியேற்றினாங்க, பட் மறுபடியும் ரஷ்யா சிரியாவுக்குள்ளார வராங்கன்றத சிரியானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் உறுதி செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவலோட இன்றைய பதிவு முடிக்கிறேன். நான் முடிக்கும்போது இன்னொரு அடிஷ்னல் தகவல். கர்நாடகாவில் ஒரு 10,000 கோடி அளவுக்கு லேம் ரிசர்ச் அப்படின்ற ஒரு செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்கன்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. இது மாபெரும் ஒரு அறிவிப்பு தான். பட் இந்த அறிவிப்பு என்னைக்கு கொண்டு போகிறாங்க, எப்படி கொண்டு வர போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்செல்லாம், நன்றி, வணக்கம்.